இப்போ பார்வதி இப்ப கூட வந்து பேச ட்ரை பண்றான். இவனும் இப்போ போடின்னு சொல்லிட்டு இப்ப போயிடுறான். இப்போ தமிழ் சார சத்யா வந்து நல்லா படிக்கிற சொல்லிட்டு இப்ப கேள்விப்பட்ட நீ கல்ச்சரல்ஸ்ல கலந்துக்கிறா சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. இப்ப ஏதோ ஐடியா பண்ணி இப்ப கௌதம் கிட்டே போயிட்டு இதை நல்லா பாடுவலடா அப்போ சிங்கிங் காம்படிஷன் கலந்துக்கிறா சொல்லிட்டு இப்ப சொல்றான். இப்போ பார்வதி வந்து சத்யா கிட்ட வந்து பேச வரா. இப்ப இவன் வேற பேசத்தை பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படாதா நானே கண்ணு வச்சிருப்பாரு சொல்லிட்டு இப்ப சொல்றா. இப்ப இந்த சிங்கிங் காம்படிஷன்ல கௌதம் கலந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுறான். இதனால சத்யா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லலாம் சொல்லிட்டு இப்ப வரான். இதை பாக்குற சத்யா நீ வின் பண்ண நான் சொல்லல பாடி சொதப்பு பார்த்தானே நீ நல்லா பாடினு சொல்லிட்டு சொல்றான். வேணும்னு இப்ப கௌதம் கிட்ட சண்டை போட்டு பிரச்சனையும் பண்ணிடுறான். பார்வதி இப்ப திரும்ப பேச வரான். இவனும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். இது பாக்குறவனோட ஃப்ரெண்ட் வந்து அதை பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டே சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஆயிடுது. பார்வதியும் பெண்ணால் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நான் போயிடுறேன். எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றான். பிரின்சிபல் அவங்க அப்பா கூட்டு இப்ப காய்ச்சி பூச்சி கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த வாட்டி அவங்க அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் பையனுக்கு டிசியை கொடுத்துருங்க சொல்லிட்டு சொல்றாரு. டிசி வாங்கிட்டு பையனை இப்ப ஸ்கூல்ல இருந்து இப்ப கூட்டு போகும்போது அப்புறம் அம்மா வீட்டு வழியில போகாதுலப்பா அம்மா இப்ப தண்ணியில நிக்காதுலப்பா நீ டைமுக்கு வீட்டுக்கு வந்துடலப்பா சொல்லிட்டு சொல்றான். இப்ப அவங்க அப்பா உன் பையன் தான் பண்ணிருக்கான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அப்பாவும் நீ பழைய ஸ்கூல்ல பண்றான்னு சொல்லிட்டு அங்க போய் இப்ப சேர்த்து விட்டுறாரு. சத்யா இப்ப திரும்பி வந்து பார்த்தா பசங்க ஜாலியா பவனையும் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ தூரத்துல இருந்து அவங்க அப்பா இப்ப பாத்துட்டு இந்த ஸ்கூல்ல இருந்தா சந்தோஷமா படிப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து இப்ப சந்தோஷமா போயிடுறாரு.